அப்படியே உடைச்சா பொறி பொரியா இருக்கணும் லட்டு. பிரமாதம். வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த தீபாவளிக்கு நான் ஒரு ஊர் ட்ராவல் பண்ணி நிறைய பலகாரம் காமிச்சு வரேன். அதாவது காஞ்சிபுரம் பலகாரம், ஸ்ரீரங்கம் பலகாரம், கும்பகோணத்தில் பண்ணுறது, அதே மாதிரி கோயம்புத்தூரில். இன்றைக்கி நம்ம பார்க்குற ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா ரவா லட்டு. ஏங்க நம்ம வீட்டில் இந்த ரவை இருந்தாவே 5 நிமிஷத்தில் டக்குன்னு இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம். கோயம்புத்தூர் சைடு எல்லாத்து வீட்லேயுமே அடிக்கடி செய்கிற பலகாரங்களில் வந்து ரவா லட்டு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். இது வந்து நாங்கள் ரவை உருண்டைன்னு சொல்லுவோம். இது வீட்டு முறை பக்குவம், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஈஸி பக்குவத்தில் சொல்லி தரேன், வாங்க போகலாம். அக்கா வணக்கம். வணக்கம். சௌக்கியமா? சௌக்கியம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நல்லா போயிட்டு இருக்கு. தீபாவளிக்கு நிறைய ஊர் போயிட்டு வந்தோம். அது மாதிரி அக்கா வீட்டை விட்டா எப்படி? ஆமாம், அதனால ஓடிட்டேன். தம்பி அக்கா வீட்டுக்கு வராமல் இருந்தால் எப்படிங்க? அக்கா வீட்டு பலகாரமெல்லாம் சாப்பிட்டு பார்க்கணுங்கல்ல. கண்டிப்பா, அதனால உண்மையோட ஓடியாங்க. சரி, இன்னைக்கு என்ன பண்றோம்? இன்னைக்கு நம்ம வீட்டில் அடிக்கடி செய்யறது ரவை உருண்டை செய்யறோங்க. என்னது ரவை உருண்டை? ஃபர்ஸ்ட் ஏதோ சொன்னீங்க, ரவா லட்டு சொன்னீங்க. ரவா லட்டுங்கிறது நீங்களே சொல்லுங்க, நாங்க சொல்றது ரவை உருண்டை. அப்போ எனக்கு இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் சொல்லுங்க. சொல்லலாம். வெள்ளை ரவை 1 கிலோ, சர்க்கரை 1 கிலோ, முந்திரி 100 கிராம், காஞ்ச திராட்சை 50 கிராம், ஏலக்காய் 1 ஸ்பூன், ஆர்கேஜி நெய் 100 மில்லி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம்? முதல்ல வந்து நெய் ஊற்றி முந்திரி திராட்சை வறுத்துட்டு அதுக்கு அடுத்தது ரவை வறுத்துக்கலாங்க. சரி, ஓகே. அடுத்தது வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அந்த மாவு மாதிரி அரைச்சி பண்றது நல்லா இருக்கும், ஆனா பழைய ஆட்களுக்கு பிடிக்காது. ஆமாங்க. இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாவு காய்ச்சி ரவை போட்டு வேக வச்சு எடுத்து உருண்டை பிடிச்சோம்னா ஒரு மாசம் பக்கமே கெடாதுங்க, நல்லா இருக்கும், வெளியே வச்சு சாப்பிடலாம். இங்கெல்லாம் எப்படின்னு தெரியல. நானா படிக்கும் போது ஸ்கூல் பக்கத்துல ஒரு சின்ன கட்டவண்டி இடத்துல வருவாங்க. அங்க பார்த்தா தேங்காய் பர்ஃபி, இஞ்சி மரப்பா வச்சிருப்பாங்க, ரவா லட்டு வச்சிருப்பாங்க, இதெல்லாம் வச்சு வருவாங்க. அந்த மாதிரி பார்ப்போம் இது. இப்ப பாருங்க, நெய் சூடாயிருச்சு. இதுக்கு அடுத்தது வந்து இது ரெண்டையுமே போட்டுடலாங்க. சரி, ஓகே. முந்திரி வந்து நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஓகே. இப்போ காஞ்சி திராட்சை. ஆமா, இது ரெண்டையுமே நெய்யிலேயே வறுத்தோம்னா ஒரே பக்குவமா போடுறோம். நல்லா தாராளம் முந்திரி போட்டுருக்கீங்கப்பா. ஆமாங்க, முந்திரி 1-2 இருந்ததுன்னா நல்லா இருக்குங்க கடிச்சு சாப்பிட்றதுக்கு, ஜோரா இருக்கும். இந்த மாதிரி குட் மெமரிஸ் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில். அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ரெசிபி செய்யறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே டைமில் நாங்கள் கீழே கொடுக்குற அந்த நம்பருக்கு நம்ம ஊர் சைடில் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ரெசிபி இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி முறையில் ரவா லட்டு செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாப்பிட்டீங்கன்னாவே அட்ராசக்கன்னு சொல்லணும். எப்படி? அட்ராசக்கன்னு சொல்லணும், அந்த அளவுக்கு இருக்குங்க டேஸ்ட். என்ன ஜோரா பேசுகிறான் பாருங்க. லட்டு மாதிரி. ஆமா, ரொம்ப கருப்பா விடக்கூடாதுங்க. ஸ்லோவா வறுத்துட்டே இருந்தோம்னா லைட் கலரா மாறிடுங்க. பாத்தீங்கன்னா இப்போ முந்திரி எல்லாமே லைட்டா மாறிடுச்சு பாருங்க. இதுக்கப்புறம் இதுக்கு வந்து இல்லைங்க, இதோடய ரவை போட்டுடலாங்க. சரி, ஓகே. இந்தாங்க ரவை, இந்தாங்க போடுங்க. எவ்வளவு போடுறீங்களோ போடுங்க. இல்லை, எடுத்து வச்சிருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே போட்டுரும். ஓகே. அப்படியே அந்த காஞ்ச திராட்சையும் முந்திரி பருப்பும் வறுத்த பருப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே பொங்கிட்டு வரும்போது அழகா இருக்கு. ஆமா, இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து ஸ்லோவிலே வச்சுட்டு இந்த ரவையை ஒரு 5 நிமிஷம் இப்படி நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. சரி, ஓகே. இந்த வறுக்கும் போது வந்து கலர் மாறணுமா இல்ல மாறக்கூடாது? மாறக்கூடாது, கலர் மாறக்கூடாது, வெளியேன்னு இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த ரவை வறுக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம வறுக்கும் போது கலர் மாறக்கூடாது. அதே டைம்ல வந்து கொஞ்சம் கருக ஆரம்பிக்கும். அப்படி இருந்ததுன்னா ரவா லட்டு நல்லா இருக்காது, கண்டிப்பா யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபில காமிச்சிட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே டைம்ல லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. வறுக்க இங்க வாசம் வருது. ஆமா, அந்த ரவையோட நெய்யும் சேர்ந்தா நல்ல வாசம் வருங்க. ஸ்லோவா வச்சு நல்லா இப்ப 10 நிமிஷம் ஆச்சுங்க. இப்ப நல்லா ரவையை தொட்டு பார்த்தா நல்லா சூடா இருக்குதுங்க. ஓகே, இதான் பக்குவம். பாத்தீங்கன்னா இப்படி எடுத்து பார்த்தா நல்லா உதிரியா வரணும். சரி, ஓகே. இப்போ இது வந்து அடுத்து தட்டத்துக்கு மாத்திரலாங்க. சரி, ஓகே. ஸ்லோலியே வச்சு ரவை வறுக்கிறது மட்டும் நல்லா ஸ்லோலியே வச்சு 10 நிமிஷமா கைவிடாம வறுத்தோம்னா நல்ல வெள்ளையா நல்லா இருக்குங்க. சரி, இப்போ நம்ம வறுத்து வச்சாச்சு. ஆமா, அதுக்கு அடுத்து சர்க்கரை போட்டுக்கலாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு அடுப்பு அப்புறம் ஆன் பண்ணலாம். அப்படியே பண்ணலாம். என்ன காரணம்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு ஆன்லயே வச்சுட்டு நம்ம சர்க்கரை போட்டோம்னா கீழே அடி பிடிச்சிக்கும், அந்த பிரவுன் கலர் ஆயிரும் சர்க்கரை. அப்புறம் ரவா லட்டு நல்லா ஒயிட்டா வராது. மூழ்கிற அளவுக்கு தண்ணிங்க. அதுக்கு அடுத்தது வந்து இனி வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இந்த ரவா லட்டு வந்து பாத்தீங்கன்னா கண்ணை மூடி
ஈஸியாக செஞ்சிடலாம். மொத்தமே 2 ஸ்டெப்பு தான். அவங்க சொன்ன மாதிரி வந்து ரவை வறுக்கிற பக்கம், சக்கரை பாகு ரெடி பண்ணுற பக்கம், 3வது பார்த்தீங்கன்னா பிடிக்கிறது. அவ்வளோதான். ரொம்ப ஈஸிங்க. தெரியாதவங்க கூட சீக்கிரம் பண்ணலாங்க. அது வந்து இப்போ வந்து அது வறுத்து பவுடர் பண்ணி பிடிக்கிறது கூட லேட் ஆகும். ஆனால் இது டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ பொதுவாகவே சர்க்கரையில் கொஞ்சம் அழுக்கு இருக்குங்க. அதனால நம்ம கொஞ்சம் பால் ஊற்றி அழுக்கு இருந்ததுன்னா எடுத்துக்கலாம். நம்ம ரேஷன் சர்க்கரையிலையும் கூட நம்ம போட்டோம்னா அழுக்கு இருந்ததுன்னா பால் ஊற்றி அழுக்கு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க கம்பி பாகு வந்துருச்சு. அந்த பக்குவம் வந்திருக்கு லைட்டா. கடைசி டிராப்ஸ் பாருங்க. சரி, ஓகே. அதான் பக்குவம். எனக்கு கையில காமிக்கிறீங்களா அந்த பக்குவத்தை? எனக்கு எப்பவுமே செக் பண்ணி பக்குவம். ஓ சரி. ரொம்ப விடக்கூடாதுங்க. ஒரு கம்பி பாகு. இனி அடுத்தது வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவை போட்டுடலாம். அடுப்பு வந்து கம்மியா வச்சுக்கோங்க, கட்டி விழுகாம. சோ அப்போ இந்த இடத்துல அப்படியே கொஞ்சமா போடுறோம். ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா கட்டி விழுகாம நல்லா கிளறிடலாம். சரி, ஓகே. இப்ப பாருங்க நல்லா ரவை போட்டு நல்லா கிளறிட்டோம். இப்படி நல்லா கொல கொலன்னு தான் இருக்கு. ஒரு 5 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு இப்படி நல்லா கிளறணும்னா ரவை நல்லா வெந்துடும். ஏற்கனவே நம்ம வறுத்த ரவை தான். அதாவது ரவையை முழுமையா வந்து ஃபர்ஸ்டே வந்து வறுக்குது, அதான் காரணம். வெந்தாதான் சர்க்கரையில போட்டு மிக்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆற டைட் ஆயிக்குது. அதுதான் கம்பி பாகு வந்தோடனே ரவை போடுறோங்க. ரைட். ஆற என்ன சொன்னீங்க? டைட் ஆயிக்குங்க. உருண்டை வந்து டைட் ஆயிக்கும். ஆனா வந்து கல்லாட்டம் ஆகாது. நாம இன்னும் ரொம்ப கொதிக்க விட்டோம்னா தான் கல்லாட்டம் ஆகும். அதே மாதிரி கம்பி பாகு வந்து அடுத்த லெவல் போக கூடாது. ரொம்ப ஹார்ட் ஆயிருங்க ரவா லட்டு. இதே லூசா இருந்தா லூசா இருந்ததுன்னா இப்ப கம்பி பாகு வராம நம்ம ரவை போட்டோம்னா கொல கொலன்னு பிசு பிசுனே இருக்குங்க. ஒட்டாது. ரவையோட ரவை ஒட்டாது. இப்ப வந்து நம்ம ஏலக்காயும் நெய் ஊத்திடலாம். போதுங்க, போதும். இப்ப நெய் ஊத்தணும்னா மறுபடியும் நல்லா இலகுங்க. பாருங்க கொஞ்சம் லூஸ் ஆகும். ஒரு 5 நிமிஷம் அடுப்பு வந்து நம்ம சிம்மிலேயே வச்சிருக்கோம். இப்போ ஹை வைக்கவே கூடாது. ஹை வச்சோம்னா நல்லா டைட் ஆயிடும். அடுப்பு வந்து கம்மியா வச்சு இந்த ரவா லட்டு பண்ணும்போது செய்யக்கூடாத விஷயம் என்ன, உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. செய்யக்கூடாத விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பி பாகு வந்து கரெக்டான பக்குவத்தில் எடுத்தோம்னா பர்ஃபெக்டா வருங்க. கம்பி பாகு முன்னாடியும் எடுக்கக்கூடாது, பின்னாடியும் எடுக்கக்கூடாதுங்க. இப்படி செஞ்சோம்னா நல்லா சாஃப்டா நல்லா இருக்கும். வச்சு சாப்பிடலாம். நல்ல விஷயம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷம் வச்சிருந்தா போதுங்க. கொஞ்சம் மேல இப்ப கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு திருப்பி 2 வாட்டி போடுறோம். நெய் மேல நல்லா சாஃப்டா இருக்குங்க, ட்ரை ஆகாம இருக்குங்க. பாருங்க சாஃப்டா நல்ல வாசமா இருக்கும். இப்போ வந்து இப்போ மூடி போட்டு வச்சிரலாங்க. அவ்வளவுதான். 10 நிமிஷம் கழிச்சு ரவா லட்டு ரெடி பண்றோம். நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா நல்லா டைட் ஆயிரும். அப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம். சரி, ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம். ஆமா. ஓபன் பண்ணலாமா? ஓபன் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கெட்டியா இருக்கும். ஆமா. அந்த லைட்டா நெய்லாம் போட்ட பிறகு அந்த தலதலப்பா இருந்ததெல்லாம் இப்போ நல்லா அப்சர்வ் ஆயிருக்கு. ஆமா. அந்த பாகு வந்து கெட்டியாக நல்லா விகிஞ்சுக்குங்க எல்லாமே. இப்போ எப்படி பிடிச்சலாம்? பிடிச்சிடலாம். இனி விட்டோம்னா ரொம்ப உதிரி ஆயிரும். பிடிக்க முடியாது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா கொஞ்சம் பால் தெளிச்சும் கூட வராதவங்க பால் தெளிச்சு பிடிச்சிக்கலாம். நம்ம இல்லாட்டி சூடா நெய் சூடு பண்ணி ஊத்தி உருண்டை பிடிச்சிக்கலாம். சரி. அது எதுக்குன்னா அந்த சூடா இருக்கும்போது லைட்டா பிடிச்சாதான் கரெக்டா இருக்கும். ஆனா சூடா இருக்கு பிடிக்க முடியாது. அதுக்கு தான் நெய் வந்து கையில தொட்டு கொஞ்சம் பிடிக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இதை ஒரு தட்டுல எடுத்து போட்டுடலாங்க. இப்ப இதை உருண்டை பிடிச்சிட்டு இதை மூடி வச்சிடலாங்க. ஆறிடுச்சுன்னா பிடிக்க முடியாது. அந்த சூடு பக்கத்திலேயே பிடிக்கணும். இங்க பாருங்க, என்ன சைஸ் வேணுமோ பிடிச்சிக்கலாம். இந்த ரவா லட்டு பண்ணும்போது நீங்க அழுத்தி பிடிச்சினா ரவா லட்டு வராது. அது போக்குலயே நீங்க போய் பிடிக்கணும். அப்படி உருட்டி நீங்க ஷேப் இப்படி அந்த 4 விரல தான் அப்படினும். இங்க சென்டரா வச்சு அமுக்க கூடாது. அது அமுக்குனா ரவா லட்டு இல்ல, வராது. அப்ப இந்த 4 விரல தான் அப்படி உருட்டணும். இப்ப பாருங்க ரவையெல்லாம் வந்து நம்ம உருண்டை பிடிச்சிட்டோம். ஒரு லட்டு சாப்பிடுங்க. எடுங்க சாப்பிடுங்க. அந்த லட்டு ஆக்சுவலா சாப்பிடும்போது கடிக்கும்போது கடக்க கூடாது. அது அந்த மேல் லேயர்னா ஹார்டா இருக்கலாம், ஆனா உள்ள சாஃப்டா இருக்கும். பாருங்க அப்படியே உடைச்சா பொரியா இருக்கணும் லட்டு. பிரமாதம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஈஸி பக்குவத்தில் பண்ண அந்த ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா உங்க எல்லாரும் ரொம்ப பிடிக்க நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி அளவுகளோட ரவை உருண்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
நாங்கள் வந்து வீட்லேயே சுத்தமான முறைப்படி ஸ்வீட்டு காரம் பொடி வகைகள் எல்லாமே பண்ணுறோம். இப்போ தீபாவளிக்கு வந்து ஆர்டர்களை நிறைய எடுத்துக்கிறோம். நீங்கள் வேணும்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். அதாவது ஃப்ரெஷ்ஷாக பண்ணி தர்றோம். லட்டு, அதிரசம், முறுக்கு எல்லா ஸ்வீட்டு காரம் எல்லாமே பண்ணி தர்றோம். ஃபோன் நம்பர் வந்து 9952809354. பேர் வந்து மனோன்மணி, கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர். தீபாவளிக்கு வந்து ஒரு நாளும் ஒரு ரெசிபி காமிச்சிட்டு இருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிறேன். கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாங்கள் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபி செஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். See you, bye. Take care. Thank you so much.